ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா, சுமார் 17 வருடங்களுக்கு பிறகு ஒரு அதிசய கிரக மாற்றங்களையும் யோகங்களையும் உண்டு பண்ணுது அப்படின்னே சொல்லணும். இந்த கிரக மாற்றங்களால் மிதுனராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, மேலும் இந்த காலகட்டங்களில் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னெல்லாம் செய்தால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத பற்றியும், கூடவே எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படின்றது எப்போ ஏற்படுது? கிரக நிலைகளை பொறுத்து தான் மாற்றங்கள் ஏற்படுது. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்லது மட்டுமே நடக்கிறது கிடையாது. அதே போல் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் கெட்டது மட்டுமே நடக்கிறது கிடையாது. இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. ஒரு நேரம் நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா, இன்னொரு நேரம் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுவோம். ஸோ இது இயற்கையான விஷயந்தான். இதுக்கு முக்கியமான காரணமே கிரகங்கள் தாங்க. ஸோ ஜோதிட ரீதியாக கிரகங்களை வருட கிரகங்கள், மாத கிரகங்கள் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. இல்லை, இந்த வருட கிரகங்கள் அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது அதனுடைய குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு கிரகம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுதோ அதை பொறுத்து மாறும். ஆனால் இந்த மாத கிரகங்கள் அப்படி கிடையாதுங்க. மாதம் மாதம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டே தான் இருப்பாங்க. அப்படி பயிற்சி ஆகும் பொழுது நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா, மேச ராசியில் ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சுக்கிரன் பயிற்சி ஆகியிருக்காரு. அதை தாண்டி இப்போது ஏப்ரல் 2ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாயினுடைய பயிற்சியானது ஏற்பட்டிருக்கு. இது எல்லாமே ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியனுடைய பயிற்சியானது இருக்குங்க. கூடவே பார்த்திங்கன்னா புதனுடைய பயிற்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சுக்கிர பகவான் மீண்டும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் பயிற்சியாகி ரிஷபத்துக்குள்ளே என்ட்ரி ஆகுவார். ஸோ இது மாதிரி அற்புதமான கிரகங்களுடைய மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் மிதுனராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. கல்விக்காரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானால் ஆளப்படக்கூடிய ராசி மிதுன ராசி. இந்த மிதுன ராசி பார்த்திங்கன்னா ராசி மண்டலத்தில் 3ஆவதாக இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரர்கள் பொதுவாகவே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மற்றவங்களை சார்ந்து வாழ விரும்பவே மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் தங்களாலே செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்துக்கு வந்துடுவாங்க. அவங்களால என்ன முடியுதோ அதை மட்டுமே செய்வாங்க. ஸோ தன்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கும் செய்யக்கூடிய தாராள மனசுடையவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாங்க. மேலும் இவங்க உதவி புரிவாங்களே தவிர எப்போதுமே யாருக்கிட்ட இருந்து எந்த விதமான உதவிகளையும் எந்த விதமான பொருளையுமே கூட எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது பார்த்திங்கன்னா மிதுனராசி நேயர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் குணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாங்க. உத்தியோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு ஒவ்வொருமே ஏதாவது ஒரு வகையில் வேலை செய்யணும். அந்த டைமில் அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இப்படி எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்தியை பெருக்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா வியாபாரம் நல்லா நடக்கும். ஸோ தொழில் நடத்தக்கூடியவங்களாம் உங்களுக்கு ஒரு சிறந்த நிலையை அடையிறதுக்கு உதவியாக இருக்கும். அதிக விற்பனைகள் உண்டாகும். ஸோ உங்களால் முடிஞ்சதை தாண்டி நீங்கள் செய்வீங்க. வாடிக்கையாளர்களும் பார்த்திங்கன்னா பெருக ஆரம்பிப்பாங்க. பல்வேறு விதமான கிளைகளை தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பித்து செய்துட்ருக்கீங்க, அது அப்படியே இருந்துகிட்ருக்கு அப்படின்னா இப்போ திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைச்ச மாதிரி இன்னொரு பிரான்ச் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு இடத்துலையோ அல்லது பக்கத்துலேயோ ஏதோ ஒரு வகையில் அடுத்தடுத்து நீங்கள் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. குடும்ப தலைவிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வேலை சார்ந்த விஷயங்கள், வீட்டு வேலை செய்கிறதா இருந்தாலும் அதுவும் வேலை தாங்க. அந்த வேலையில் நீங்கள் கவனமாக இருங்க. ஏன்னா உடல்நிலை அப்படின்றது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உள்ளாயிடும். அதனால் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கோங்க. பிள்ளைங்க உங்களுடைய பெயரை காப்பாற்றுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய படிப்போ சரி, விளையாட்டோ சரி, ஹேபிட்ஸோ சரி, டிசிப்ளினோ சரி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நினைத்து பெருமைப்படக்கூடிய வகையில் தான் அவங்களும் நடந்துப்பாங்க. எப்போதும் ஒரு நாளும் உங்களுக்கு எந்த வகையிலையுமே கெட்ட பேர் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் பெண் பிள்ளைகளாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பழக்க வழக்கங்களோடு இருப்பாங்க. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் தங்க நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சேமிப்பை உயர்த்திக்கிறதுக்கான சான்ஸ் இந்த டைமில் உங்களுக்கு நிறையவே இருக்குது. அதனால் இந்த ஏப்ரலில் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதே கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரொம்பவே நல்லா இருக்குது.
அதாவது கலைஞர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏதாவது நீங்க பணம் வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க, கடனா வாங்கியிருக்கீங்க. இல்ல நீங்க லோன் கூட அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம். இவ்வளோ நாளா அத கன்டின்யூ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த வாங்கிய கடன வட்டியோட வந்து அடைச்சிருவீங்க. அதே மட்டும் இல்லாம கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு புதுசு புதுசா நெறைய வாய்ப்புகளானது கிடைக்க போகுதுங்க. ஸோ வரவேண்டிய மீதி தொகையும் கூட வந்து சேர்ந்துடும். ஸோ கலைஞர்கள பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த கலைத்துறையில உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்களானது நடக்கப் போகுது. மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியா வந்து கிடைக்கும். இதே கல்வி பயிலக்கூடிய மாணவ, மாணவிகளா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இப்போ மூத்த மாணவர்கள்ட்டலாம் உங்களுக்கு ஒரு சில முக்கியமான பதில்கள் வந்து கிடைக்கும். அதாவது பெரியவங்க இருக்காங்க, உங்கள விட ஹையர் ஸ்டடீஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்கள்ட்டருந்து நீங்க ஒரு சில விஷயங்கள கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான முயற்சிகள் நீங்க எடுக்கலாம். வகுப்பறையில வீணா வந்து அரட்டை அடிக்கிறதெல்லாம் வந்து விட்டுட்டு, கல்வியில நாட்டம் செலுத்துனீங்க அப்படின்னாவே போதும். அதுவும் விளையாட்டுத் துறையில நீங்க எதுவும் வேலை செய்றீங்க, இல்ல விளையாட்டுல கலந்துக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டா வருவீங்க. உங்களுக்கு வெற்றிகள்லாம் அதிகமாவே வந்து கிடைக்குங்க. ஸோ நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே நல்ல மாற்றங்கள இந்த டைம்ல நீங்க நிச்சயம் வந்து அடைவீங்க அப்படின்னே சொல்லணும். அதாவது இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கிரக சூழ்நிலைகள் தான் இந்த மாரி எல்லா விஷயங்களுக்குமே வந்து காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லணுங்க. இத தாண்டி இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து நடக்கப் போகுது. அதாவது நம்ப என்ன விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோமோ, அது நம்ம நினைக்கக்கூடிய நாள்ல, நேரத்துல வந்து நடக்காம போயிருக்கலாம். ஆனா, இப்போ நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை எல்லாம் கண்டிப்பா பார்ப்பீங்க. ஏன்னா மிதுன ராசி நேயர்கள பொறுத்தவரைக்கும் தொழில்ல கண்டிப்பா வேலை இருக்கத்தான் செய்யும். ஏற்கனவே நீங்க என்ன வேலை செய்துட்டு இருந்தாலும், அதில வேலை இன்னும் கூட தான் செய்யுங்க. ஆனா, கடினமான உழைப்புகள நீங்க கொடுத்துட்டே இருங்க. நிச்சயம் அதற்கான நல்ல பலன்கள நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா நல்ல வெற்றிகள் இருக்கு. உங்களுடைய உழைப்பால நீங்க உயரப் போறீங்க. யாரையும் சார்ந்து இராம நீங்க மட்டுமே வந்து உயரப் போறீங்க. யாருக்கிட்ட இருந்தும் எந்த விதமான உதவியோ, சப்போர்ட்டோ இல்லாம நீங்க உயர்ந்து வரதுக்கான ஒரு அடிப்படை விஷயத்த கூட நீங்க இப்ப கத்துக்கலாம். ஸோ அதுவுமே கூட உங்களுக்கு ஒரு நல்ல நாள் நேரம் தானே! இப்போ கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, அதிலருந்து உங்களுடைய தொழில நீங்க விரிவுபடுத்த முடியும். 2026ஆம் ஆண்டு பிறந்ததே பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு அரிய வகையான ஆண்டு அப்படின்னு தான் சொல்லணும். நெறைய பிரச்சனைகளுக்கு, நெறைய துன்பங்களுக்கு, நெறைய துயரங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா தான் வந்து பிறந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏப்ரல் மட்டும் உங்களுக்கு என்னங்க கெட்டதா செஞ்சிற போது? கண்டிப்பா கிடையாது. நெறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கப் போகுது. ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய அபூர்வமான விஷயங்கள பார்த்து நீங்க திகைப்படைய போறீங்க. ஏன்னா, இவ்ளோ நாளா நீங்க வீட்டிலே வந்து அடைஞ்சிருந்திருப்பீங்க. கண்டிப்பா இந்த மாரி யாராவது இருக்கீங்க அப்டின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கிரக அமைப்புகள் வந்து எப்போ மாறுதோ, அதுக்கு ஏத்த மாரி நம்மளுடைய சூழ்நிலைகள் நிச்சயம் மாறும் அப்டின்றத, இதெல்லாம் வந்து உண்மையா நீங்க ஃபீல் பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா, எல்லாருக்கும் வந்து இந்த நம்பிக்கை வந்துடாது. நம்பிக்கைய வச்சு நம்ம ஜோதிட ரீதியா கிரக அமைப்புகள வைத்து பார்க்கும் பொழுது, உங்களுக்கே வந்து தெரியும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ கடந்த ஒரு சில ஆண்டுகளாக நீங்க பட்ட கஷ்டங்களோ, மனவேதனைகளோ அது எல்லாத்தையும் மாறி நீங்க இப்போ வெளியேற போறீங்கன்னு தான் சொல்லணும். உங்களுடைய கடினமான உழைப்புக்கான நல்ல வெற்றி, நிதி உயர்வு, சமூகத்தில ஒரு அங்கீகாரம், 4 பேர் மத்தியில உங்களுக்கு ஒரு மதிப்பு, இப்படி எல்லாமே கிடைக்கும். 4 பேர் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில கூட நெறைய பேத்துக்கு அந்த மதிப்பு கிடைச்சிருக்காது. ஆனா, இப்போ அந்த குடும்ப உறவுகள்ட்ட கூட அந்த மதிப்புகள நீங்க எதிர்பார்க்கலாங்க. ஸோ, அதனால உங்களுக்கு நெறைய விஷயங்கள் நல்லாயிருக்கும். நல்ல அங்கீகாரம் இருக்கு. சவாலான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலுமே கூட அத சமாளிச்சுடுவீங்க. ஏன்னா, அதுக்கான எபிலிட்டீஸ் உங்ககிட்ட நெறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்கள நீங்க செய்யணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு முதல்ல முறைப்படி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நீங்க திட்டமிடாம எந்த ஒரு காரியமும் நடக்காது. அதாவது நல்லபடியா முடியாது. ஸோ, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா, சரியா செஞ்சு முடிக்க முடியும். அதன் மூலமாக குடும்பத்துக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். பேரு, புகழ், பெருமை அப்படின்னு எல்லாமே இனி உங்களால மட்டும் தான் ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கப் போகுது. ஸோ, உங்களுக்கு எந்த விதமான வேல்யூவும் இல்ல, எந்த விதமான ரெஸ்பெக்ட்டும் இல்ல அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா அத அப்பயே வந்து அழிச்சிடுங்க. ஏன்னா, இனி உங்களால மட்டும் தான் உங்களுடைய குடும்பத்துக்கே வந்து நல்ல பேர் கிடைக்கப் போகுது, புகழ் கிடைக்கப் போகுது, மரியாதை கிடைக்கப் போகுது. எல்லாமே உங்கள வைத்து தான் வந்து கிடைக்கப் போகுது. ஸோ, அதனால உங்களுடைய மதிப்பு என்ன அப்படின்றத அவங்களாம் இப்ப தான் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ, கரியரா இருக்கட்டும், ஃபினான்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஹெல்த் இஷ்யூ எல்லாமே வந்து நல்லா இருக்குங்க. அதாவது ஹெல்த்து அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த டைமில் மன அழுத்தம் வந்து கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே வந்து சந்தோஷப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பிடித்தமானதை செய்யுங்க. மன அழுத்தத்தை வந்து குறைச்சிட்டு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. நல்ல டைமுக்கு சாப்பிட்றது, நல்ல ஓய்வு எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. ரத்த அழுத்தம் அதிகரிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்படும். ஸோ
அதனால் உங்களுடைய மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கான வழிகளை வந்து செய்யுங்க. ஸோ உங்களையும் சரி, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களையும் சரி ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்துங்க. இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நிறைய நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.